பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். உடைந்து போயிருக்கிறீர்களா? எல்லாரும் தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? கைவிடப்பட்டிருக்கிறீர்களா? மனம் நொந்து போயிருக்கிறீர்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லா இயேசு மாற்றுவாராம். சங்கீதங்களின் புஸ்தகம் 118 சங்கீதத்தில் 22-23 வசனம் சொல்லுகிறது, தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு கர்த்தர் தலைக்கல்லாய் மாற்றுகிறார் என்று சொல்லி. ஆமென். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உன்னை எல்லாரும் தள்ளிட்டாங்கன்னு கவலைப்படுறல, பயப்படாதே. உன்னை கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றப் போகிறார். வேதாகமத்தில் கூட ஒரு மனுஷன் இருந்தார், அவர் பெயர் எப்தா. அவரை அவர் உடன் பிறந்த சகோதரர்களும் உறவினர்களும் அவரை பரஸ்திரியின் குமாரன் என்று சொல்லி, நீ எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, உனக்கு எங்கள் வீட்டில் சுதந்திரம் இல்லை, நீ எங்கள் வீட்டை விட்டு கடந்து வெளியே போய் என்று சொல்லி அவனை துரத்தி விட்டார்கள். துரத்தப்பட்ட எப்தா தோப் என்கிற தேசத்தில் போய் குடியிருந்தாராம். ஆனால் ஒரு நாள் எந்த சகோதரர்கள் தள்ளினார்களோ அதே சகோதரர்கள் அவரை தேடும்படியான சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்தினார். என்ன காரணம் என்று சொன்னால், அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்யும்படி அந்நிய ஜனங்கள் வந்திருந்தார்கள். அப்பொழுது அவர்களுக்காக யுத்தம் பண்ண ஆட்கள் இல்லாத பட்சத்தில் எப்தாவை தேடி போவோம், அவர் நமக்கு தலைவனாக இருந்து யுத்தம் செய்வார் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் போய் அதே எப்தாவை கூப்பிட்டு, நீ எங்களுக்கு தலைவனாக இருந்து எங்களுக்காக நீ யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லி, எந்த தள்ளப்பட்ட எப்தாவா இருந்தானோ அதே எப்தாவை அவர்கள் தலைவனாக ஏற்றுக்கொண்டு யுத்தம் செய்து யுத்தத்தில் பெரிய ஜெயத்தை எப்தாவுக்கு தேவன் கொடுத்து எப்தாவை அவர்கள் மத்தியில தலைவனாக கர்த்தர் வைத்தினார். அதே போல இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிற ஒன்றை பாருங்க, கர்த்தர் சீக்கிரமா கர்த்தர் உங்களை மூளைக்கு தலைக்கெல்லாம் உயர்த்தி, எந்த இடத்துல எல்லாம் உன்னை அவமானப்படுத்தினாங்களோ அசிங்கப்படுத்தினாங்களோ அந்த ஜனங்களுக்கு முன்பாகலாம், நண்பர்களுக்கு முன்பாகலாம், உறவுகளுக்கு முன்பாகலாம் உங்களை கர்த்தர் தலையாக வைத்த போகிறார். God bless you.